நம்ம எல்லாம் நேசிக்கிறேனோட நிறுத்திடுவோம். நேசிக்கிறேன் ஆண்டவரே, தப்பு கிடையாது. அதாவது அன்பை பொறுத்த வரைக்கும் அதன் ஆழம் என்னதென்பதை இயேசுவை நாம் அறிந்ததுனால நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது. இயேசுவை அறியாதவங்க சொல்லுவாங்க இதான் இவ்வளோதான் லவ் அப்படின்னு. ஆனால் ஜீசஸ் அறிந்தவங்களுக்கு லவ் இவ்வளோதான் சொல்லவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கைகள் அப்படி விரித்து அவர் அப்படி விரித்து சிலுவையில் தொங்கினாரே, கூர்ந்து பார்த்தால் ஆமென், அது எப்படி தெரியுமா? தேவ பிள்ளைக்கு தெரியும், யாக்கோபுக்கு வைக்கப்பட்ட ஏணி போல தெரியும். ஹல்லேலூயா. இதை இயேசு ப்ராமிஸ் பண்ணுவார். இது முதல் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்க காண்பீர்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த உறவு ஓப்பன் ஆகிறது. அவருடைய விழாவில் இருந்த துறவு ஓப்பன் ஆனது, நமக்கான உறவு ஓப்பன் ஆயிட்டு. இப்பொழுது நம்மளால என்ன செய்ய முடியும் தெரியுமா? அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடியும். அப்ப சிலுவையின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு முனை இங்கே இருக்கிறது, இன்னொரு முனை பிதாவின் இடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதான் கிராஸுடைய நீளம், சிலுவை நீளம். அது இத்தனை அடி, அது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கிலோவோ அவ்வளவு கிலோவில் மரத்தை வைப்பாங்க. இப்படி நிறைய கணக்கு இருக்கிறது. நமக்கு அது தேவை இல்லை, பரிச்சைக்கிற தப்பு கிடையாது. ஆனால் ஒரு தேவ பிள்ளையினுடைய பார்வை, சிலுவையின் நீளம் என்ன தெரியுமா? அன்று யாக்கோபுக்கு வைக்கப்பட்ட ஏணி, அது யாக்கோபுக்கு வைக்கப்பட்டது ஏணி, நமக்கு வைக்கப்பட்டதுக்கு பேரு சிலுவை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபின் ஏணியில யார் இருந்தாங்க? தூதர்கள் இருந்தாங்க. நமக்கு வைக்கப்பட்ட ஏணியில யார் இருக்கிறார் தெரியுமா? இயேசு இருக்கிறார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவை கொண்டாட விரும்புறவங்க ஹல்லேலூயா. ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டீர், ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன். ஜீவனை இருதயத்திலிருந்து சொல்லுவோம். ஆமென். ஜீவிக்கும் நாளெல்லாம் ஓஹோ தோள்களில் என்னை சுமந்து செல்லும் தோழரை போல. ஆமென். தோழரை போல அன்பு செய்யும் அழைத்திடும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அடிக்கடி சொல்லுகிறது, மீண்டும் சொல்லுகிறேன், கொஞ்ச நேரமாவது நம்ம நேரம் ஒதுக்கி இருந்து ஆண்டவருடைய அன்பை நினைக்கணும். அது நாங்கள் இனி அடுத்த 40 நாள் ஏப்ரல் பிப்ரவரியிலேருந்து தொடங்கும். அந்த டேஸில் தான் நினைப்போன் இருக்கக்கூடாது. கொஞ்சம் அப்படியே இருந்து தியானிக்க ஆவியானவர் நமக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவார். அவர் அதாவது ஜீசஸ் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆவியானவர் வருவார், அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய அந்த வல்லமை தான் யாரு? ஆவியானவர். அப்ப நான் நினைக்கிறது, நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன வேண்டுறேன், இது ரொம்ப முக்கியம். அவர் எனக்குள்ள இந்த கிரியை செய்ய. ஹல்லேலூயா. நான் பாவத்தை நினைச்சா அவர் எனக்குள்ள கிரியை செய்வாரா? அவர் சைலண்ட் ஆயிடுவார். நான் என்ன நினைக்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம். நான் இயேசுவை நினைப்பேன்னா அதை பார்க்கலாம். ஆமாம், நம்ம கொஞ்சம் தான் நினைப்போம். அப்படி சிலுவே நினைக்கும் போது அவர் அந்த லிங்கை எங்கே கொண்டு போயிடுவார் தெரியுமா? இதெல்லாம் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மளை அப்படியே தூண்டிகிட்டே இருப்பார். இப்படி தூண்ட நம்மளை அறியாம ஒரு ஆசை வரும். ஆசையெல்லாம் தேவையெல்லாம் இயேசுவின் அன்பை நினைக்காமல் இயேசுவின் மேல நமக்கு ஆசை வராது. இயேசுவின் அன்பை நினைக்காம நமக்கு ஆசை வராது. இயேசு செஞ்ச அற்புதத்தை நினைச்சா நமக்கு ஆராதனை வேணா வரும். ஆனா ஆசை வரணும்னா இயேசுவை நினைக்கணும். நீங்க இயேசுவை கொஞ்சம் நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் நிறைய தருவார். அது எப்படியா? இந்த சாட் ஜிபிடின்னு ஒன்று இருக்கு. நீங்க ஹாயின்னு போட்டா அது கடைசி பை வர தரும். ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சதே ஒரு சின்ன கண்டென்ட் கொடுத்தா பெருசா தருதுன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர்.
ஆனா ChatGPTல ஏதாவது கொடுக்கணும், இப்படி பார்த்துட்டு ஏதாவது தருவியாடே அப்படி சொன்னாலாம் தராது. நீங்க ஏதாவது ஒன்று டைப் பண்ணணும். அதுல நிறைய உண்மையை உண்டு போய் உண்டு, அது வேற. நான் சொல்றது என்னன்னா, ஒரு சின்ன விஷயம் கொடுத்தா அதுக்கு ஃபுல் டீட்டெயிலையுமே அது கொடுக்குது. ஒரு மனுஷன் கண்டுபிடிச்ச வல்லமை. இது எல்லாவற்றையும் விட இவர் யாரு தெரியுமா? ஜலத்தின் மேல் அப்படி அசைவாடிட்டு இருக்கிறார். ஆழத்துல இருள் இருக்கிறது, அதுக்கு கீழே மண் இருக்குது. அவர் அதை எடுத்து உருவாக்கணும்னு நினைச்சார். ஆமா, எந்த ஆழத்தில் இருந்ததையும் அவரால் எடுக்க முடியும். கிறிஸ்துவின் ஆழத்தில் இருக்கிறதை நமக்கு எடுத்து தர முடியும். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அவர் நமக்குள்ளே. அப்ப அன்பு கூறுவது முழு மனதோடு. 1 சாமுவேல் 12:20 சேவிக்கிறது முழு மனதோடு. ஆமென். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது உபாகமம் 26:16 முழு மனதோடு. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது உபாகமம் 30:2 முழு மனதோடு. கர்த்தரிடத்தில் திரும்புவது உபாகமம் 30:10 முழு இருதயத்தோடு, முழு மனதோடு. எதுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன் என்றால், தேவன் எதை மட்டும் அங்கீகரிக்கிறார் என்பதை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் உங்க மத்தியில ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன், பிரசங்கம் எடுத்து வந்து உங்க மத்தியில கொடுத்துட்டு இருக்கிறேன். இதை நான் முழு மனசோடு செய்யலன்னு வைங்களேன், நீங்க ஓகே சொல்லலாம், நீங்க ஒரு லைக் போடலாம், அதோட முடிஞ்சு. ஆனா பரலோகம் இதை அங்கீகரிக்கணும்னா இதை நான் எப்படி செய்கிறேன் என்பதை பரலோகம் பார்க்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். நான் செய்கிற காரியங்கள் தேவன் அங்கீகரிக்கலைன்னா, ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுவார், என் கண்மலையும் மீட்பருமாகிய என் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் பிரியமாய் பிரீதியாய் இருக்க கடவுது. என்ன வார்த்தை அது! அது ஏன் அப்படி அவர் ஃபீல் பண்றாருன்னா, ஆண்டவர் பிரியப்படலைன்னா, ஆண்டவர் பிரியப்படலைன்னா எதுவுமே பண்ண முடியாது. இந்த அமர்சியா லைஃப்ல ஏன் உரிமை எடுக்கலைன்னா, அவன் ஏதோ செய்யறான், ஆனா செய்யறது எதையுமே செய்யணுமேன்னு தான் செய்யறானே தவிர முழு மனதோடு செய்யறதுன்னா என்ன தெரியுமா? விரும்பி செய்யறது. எல்லாரும் பைபிள் படிக்கிறோம், எத்தனை பேர் விரும்பி படிக்கிறோம்? எல்லாரும் ஜோம் பயந்து ஜோம் பண்றோம். நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம், ஜோம் பண்ணியா? லீவு டைம் பிள்ளைகிட்ட ஜோம் பண்ணியான்னு கேட்க மாட்டோம். அப்ப நம்ம பயந்து ஜோம் பண்றோம், பயந்து ஜோம் பண்றோம். யுத்தெல்லாம் நடக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலைக்கெல்லாம் பிரச்சனை வரும்னு தோணுது. பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, தப்பு கிடையாது, ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம பயந்து தானே ஜோம் பண்றோம், விரும்பி விரும்பி. அப்ப நாம் விரும்பி செய்யாத எதுவுமே தேவன் என்ன செய்ய மாட்டார் தெரியுமா? அங்கீகரிக்க மாட்டார். தேவன் அங்கீகரிக்கலைன்னா நான் செய்யறது எல்லாமே பிரயோஜனமே இல்லாதது. என் வாழ்க்கையில தேவன் உரிமை எடுக்க வேண்டும் என்றால், நான் தேவனுக்கென்று செய்கிற எல்லாமே எப்படிதான் செய்யணும் தெரியுமா? விரும்பி செய்யணும், அல்லது முழு மனதோடு. முழு மனதோடு. அவன் கர்த்தரின் பார்வைக்கு 25 வயசு பையன். ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பொல்லாப்பானதை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆகாப் துவங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள் ஒரு பக்கம், யூதாவின் ராஜாக்கள் ஒரு பக்கம், ஒவ்வொருத்தரும் வரிசையா பொல்லாப்பானதை நடத்தும் போது ஒரு 25 வயசு பையன் ராஜாவாக வரான். வந்ததும் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்யணுமோ அதுதான் செய்யறான். அதுல ஒரு காரியத்தை பாருங்கள், அந்த 25வது அதிகாரத்துல அவன் என்ன செய்தான் என்றால், 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜ்யபாரம் அவனுக்கு ஸ்திரப்பட்ட போது அவன் தன் தகப்பனாகிய ராஜாவை கொலை செய்த தன்னுடைய ஊழியக்காரரை, இது எல்லா ராஜாக்களும் செய்யக்கூடியது, எல்லாருமே செய்யக்கூடியது. ஆமே, இன்னும் சொல்லணும்னா இந்த சீமே என்பவனை தாவீது கொலை செய்ய மாட்டார். ஆனா சாலமோனை மெதுவா தட்டி விட, மகனே என்ன பார்த்து செய்யணுமோ அப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சிரு, ஓகே அப்படி சொல்லிட்டு போயிட்டார்.
அப்ப இது எல்லாருமே செய்ய வேண்டிய செய்யக்கூடியது. ஆனா இவன் எப்படி செய்யறான் பாருங்க. 4வது வசனத்தை பாருங்கள். ஆனாலும் பிள்ளைகள் நிமித்தம் பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகளும் கொலை செய்யப்படாமல் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அவர்களுடைய பிள்ளைகளை கொல்லாதிருந்தான். எவ்வளவு தெளிவா 25 வயசு பையனுக்கு என்ன தெளிவுங்க இது? இவனா எங்க அப்பாவை இப்படி சொன்னான், இவன் குடும்பத்தை அப்படி அடிக்காம அவன் செய்த. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது, பிரமாணம் என்ன சொல்லுது, அப்படி அவன் செயல்பட்டான். இப்படி செயல்பட்ட பிறகும் ஆண்டவர் அவன் லைஃப்ல முழு உரிமை எடுக்காம தள்ளி நின்று ஆலோசனை மட்டும் சொல்லுகிறார். ரீசன் என்ன? ரீசன் என்னன்னா அவன் செஞ்சான், ஆனா எப்படி செய்யல தெரியுமா? அதை விரும்பி செய்யல, முழு மனதோடு செய்யல. இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தது விரும்பி அல்ல, வலி தாங்க முடியாம, வலி தாங்க முடியாம. இதுக்கு மேல முடியாது, வலி தாங்க முடியாம, விரும்பி அல்ல. அதனாலதான் இஸ்ரவேலர்கள் வெளிப்பிரகாரமா எகிப்தை விட்டாலும் எகிப்தை எங்க இருந்து விடல தெரியுமா? இருதயத்திலிருந்து விடல. என் இருதயத்தில் நான் வேறொன்றை வைத்திருப்பேன் என்றால் நான் என்னதான் செஞ்ச